இவளுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது நிலைக்காது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க பெரிய மனுஷிமா, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் பொண்ணு வாழ்க்கையில சாபமா போய் நிக்கும்மா. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இவளுக்கு சாபம் நான் ஏமா கொடுக்க போறேன்? இவ வாய் தான் இவளுக்கு சாபமே. அத முதல்ல அடக்க சொல்லு. அதையும் மீறி எப்படி இருந்தா கல்யாணம் ஆன உடனே இவளை விரட்டிடுவாங்க. இல்ல ஓ புருஷன் உன்னை விட்டு போன மாதிரி கட்டின உடனே ஓடி போயிடுவான். மீனாட்சி, தப்புதாமா, தப்புதான். நான் இங்க இவளை கூட்டிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்புதான். இனிமே இவளை நான் இங்க கூட்டிட்டு வரவே மாட்டேன். தேன வரம்மா, நீ பத்திரமா இரு. மன்னிச்சிருக்கம்மா, நீ வா வா. ஏய், அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டை தாண்டி நீ எங்கேயும் போக கூடாது. ஏ சக்தி, அவளை உள்ள கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போன்னு சொல்றேன்ல. வாமா வா. ஏலே, இங்க வா, இங்க வான்னு. நீயே ஒரு தண்டச்சோறு. நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறியா? அவ என்ன சொக்கு பொடி போட்டாளா? ரொம்ப ஆடுற அப்பதா. வயசான காலத்துல 4 பேர்கிட்ட இருந்து நல்லது சம்பாரி. இப்படி அவங்க பாவத்தை கொட்டிக்காத. என்னலே, எனக்கு நீ சாபம் விடுறிய? இந்த வீட்டுல இருக்கவங்க செஞ்ச பாவத்தை விட நான் ஒண்ணு செஞ்சிடலடா. ஏன் பத்தா, மதுனி அவங்க தங்கச்சி கிட்ட பேசணும்னு நினைச்சது தப்பா? அவங்கள அழ வச்சு அனுப்புறதுல அப்படி உனக்கு என்ன சந்தோஷம்? ஏய் வாய் மூடு. உன்னாலதான் அந்த அசிங்க பிடிச்சவ இந்த வீட்டுக்கு செயினை கழட்டி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தினா. அதுக்கு நீ என்ன திட்டு, நான் வாங்கிக்கிறேன். அவங்க மேல எதுக்கு கோவத்தை காட்டுற? கல்யாணம் ஆகி எவ்வளவு கனவோட இங்க வந்திருப்பாங்க. வந்ததுல இருந்து அவங்கள அள வச்சுட்டே இருக்கியே நீ. யார எப்படி எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு பாடம் எடுக்காத. நீ பேசு பேச அப்பதா. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, காலம் ரொம்ப மாறிடுச்சு அப்பதா. எல்லா மருமகளும் என் அம்மா மாதிரியே உனக்கு பயந்து அணுகி இருக்க மாட்டாங்க. உன்னையும் அடக்க ஒரு ஆள் வரும்.